வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கூட்டத்தின் நடுவே துப்பாக்கி பிரயோகம், தப்பியோடிய நபர்கள் அரசியல் கொலையா? லசந்த படுகொலையின் பின்னணியில் அரசாங்கமா? வெளியாகும் தகவல்கள். கெகல்பத்ர பத்மேவை துபாயில் சந்தித்த சர்ச்சை நாயகி பியூமி தனது அழகு சாதன பொருட்களை பாதாள உலகத் தலைவருக்கு பரிந்துரைத்ததாக தெரிவிப்பு. கைவிடப்பட்டிருந்த நிலையில் இந்திய உயர்ஸ்தானிகரகத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட குண்டு துளைக்காத கார் மீட்பு. உங்கள் வீட்டில் போதைப்பொருள் உள்ளது, நாங்கள் போலீசார். வீட்டை சோதனையிட வந்தவர்களின் கைவரிசை. மதுபான விலை குறைப்புக்கு பரப்புரை செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத். இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படும் நபரின் வீடு சுற்றி வளைப்பு. 2 கைது. கரக்கட்டாவுடன் நெருங்கிய உறவில் வெலிகம பிரதேச சபை தலைவர். போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். பிரான்சிலிருந்து இலங்கைக்கு சைக்கிள் பயணம். 3 மாதங்களில் 10 நாடுகளை கடந்து சாதனை படைத்த இளைஞன். அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தற்போது அரசியல் பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது. பிரதேச சபை அலுவலகத்தில் தலைவர் நாற்காலியில் அமர்ந்திருந்த போது இந்த தாக்குதல் நேற்றைய தினம் நடத்தப்பட்டது. பின்னர் அவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மிதிகம லாசா எனப்படும் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் பாதாள உலக தொடர்புகள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினரான சட்டத்தரணி தாரக நாணயக்காரவை கொலை செய்வதாக மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக சமீபத்தில் அவருக்கு எதிராக நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது சட்டத்தரணி தாரக நாணயக்காரவை அச்சுறுத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் லசந்த விக்ரமசேகர மீது இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வெலிகம பிரதேச தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு முன்பு அவருக்கு பாதாள உலக ஆர்வலர்களுடன் தொடர்புகள் இருந்ததாகவும் தேர்தல் காலத்தில் மிதிகம லாசா என்ற புனை பெயரில் அவர் அறியப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இவர் 2018 உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக மிதிகம லாசா போட்டியிட்டுள்ளார். மேலும் 2025 உள்ளூராட்சி தேர்தலில் வெலிகம பிரதேச சபைக்கு மிதிகம மேற்கு பிரிவில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டுள்ளார். மிதிகம லாசா என்று அழைக்கப்படும் லசந்த விக்ரமசேகர ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு நபர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹரக்கட்டாவின் குற்றங்களை செய்ததாகவும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். ஏராளமான குற்றங்களுக்காக அவர் பல சந்தர்ப்பங்களில் காவல்துறை தடுப்பு காவலில் இருந்துள்ளமையும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதேவேளை வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை அரசியல் பழிவாங்கல் என்பதோடு அரசியல் கொலையாகவே நாம் நோக்குகிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பொது பாதுகாப்பின் ஓட்டைகளே கொலைக்கு பிரதான காரணமாகும். இதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். கொல்லப்பட்டவர் ஜனநாயக ரீதியில் ஒரு கட்சியில் போட்டியிட்டு 65% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நாற்காலியில் உட்கார விடாமல் அரசாங்கமே பல முட்டுக்கட்டைகளை போட்டுள்ளது. இது 101வது துப்பாக்கிச் சூட்டு சம்பவமாகும். இவற்றில் 52 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வாக்களிக்க சென்றவர்களை கொலை செய்த அரசாங்கத்துடன் நாம் இருக்கிறோம். அரசியல் கட்சி ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த கட்சியின் பிரதேச சபையின் தலைவராவதற்காக கொலை செய்த அரசாங்கமாக இது இருக்கிறது. கீர்த்தி அபேவிக்ரம, லயனல் ஜெயதிலக, GVS சில்வா மற்றும் விஜயகுமார் துங்க ஆகியோர் அரசியலுக்கு வந்ததற்காக கொல்லப்பட்டனர். எங்கேயும் பாதுகாப்பு இல்லை, ஒவ்வொரு இடத்திலும் கொலைகள். அரசு அதற்கு வேறு காரணங்களை கூற முடியாது. பொறுப்பு கூறுவது அவர்களின் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் வெலிகம உள்ளூராட்சி மன்ற தலைவரின் கொலை அரசாங்கத்தின் அடக்குமுறையின் ஒரு பகுதியா என சந்தேகம் எழுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வெலிகம பிரதேச சபையில் அதிகாரத்தை பெற மக்கள் விடுதலை முன்னணி பெரும் முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் இறுதியில் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் வசமானது. மக்கள் விடுதலை முன்னணியினர் முதலில் அதிகாரத்தை வாக்குமூலம் பெற முயன்றனர். அதன் பின்னர் வேறு சில தந்திரோபாயங்களை பயன்படுத்தினர். இந்த நிலையில் பிரதேச சபை தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதன் பின்னணியில் அரசாங்கத்தின் அடக்குமுறை இருக்கிறதா என சந்தேகம் எழுகிறது என அவர் தெரிவித்துள்ளார்.
நடிகையும் தொழிலதிபருமான பியூமி ஹன்சமாலி சமீபத்தில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மே என்றழைக்கப்படும் பாதாள உலக நபருடன் தனக்கு எந்த தொடர்பும் இருந்ததாக கூறப்படுவதை நிராகரித்துள்ளார். ஹன்சமாலிக்கு பத்மேவுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவது குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரித்ததாக கடந்த நாட்களில் ஊடகங்களில் சில செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறான பின்னணியில் பியூமி ஹன்சமாலி ஒரு முகநூல் பதிவொன்றில் இதுகுறித்து கூறியுள்ளார். மார்ச் மாதம் 2022 துபாயில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கெஹல் பத்ர பத்மேவை ஒருமுறை மட்டுமே சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பு சாதாரணமானதென்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நான் முதலில் அந்த நபரை அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அந்த நிகழ்வில் பார்த்தேன். அவர்கள் என்னுடன் ஒரு புகைப்படம் எடுத்தனர். அவர் அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் மாற விரும்புவதாக கூறினார். எனவே நான் எனது பியூமி ஸ்கின் தயாரிப்புகளை பயன்படுத்த சொன்னேன் என அவர் எழுதியுள்ளார். பத்மே தனது தயாரிப்புகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும், ஏனெனில் அவர் இப்போது மிகவும் கவர்ச்சியாக தெரிகிறார் என ஹன்சமாலி தெரிவித்திருந்த அதேவேளை பத்மேவுடன் எந்த நிதி பரிவர்த்தனைகளிலும் தான் ஈடுபட்டதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அவருடன் எனக்கு ஏதேனும் பண பரிவர்த்தனைகள் இருந்ததா என்று சிஐடி கேட்டது. ஒருபோதும் இல்லை. எனக்கு போதைப்பொருள் பணம், சட்டவிரோத பணம் அல்லது வேறு எந்த கருப்பு பணமும் தேவையில்லை. நான் எனது வணிகமான பியூமி ஸ்கின் பிரைவேட் லிமிடெட்டை உருவாக்கிய ஒரு சுதந்திரமான பெண் என்றும் கூறியுள்ளார். தனக்கும் பாதாள உலகத்திற்கும் எந்த தொடர்புகளும் இல்லை என்றும் நகைச்சுவையாக கூறிய அவர், அந்த விடயங்களுக்காக நான் பயப்படுகிறேன், வீணாக துப்பாக்கிச் சூட்டில் இறக்க விரும்பவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் விரும்பிய வருவாய் இலக்குகளை அடைய மக்கள் மதுபானம் அருந்த அனுமதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மக்களால் மதுபானம் வாங்க முடியாவிட்டால் நீங்கள் விரும்பிய வருவாயை வசூலிக்க முடியாது. அதனால்தான் கூடுதல் சிறப்பு சாராயத்தின் விலை குறைப்புக்காக நான் பரப்புரை செய்து வருகிறேன் என்று. ஒரு போத்தல் கூடுதல் சிறப்பு சாராயத்தின் விலை 4000க்கும் அதிகமாகும். ஒரு போத்தலின் விலை மலிவு விலையில் இருந்தால் மக்கள் மதுபானம் வாங்கி உட்கொள்வார்கள். கூடுதல் சிறப்பு சாராயத்தின் ஒரு போத்தலை 2500க்கு விற்க முடியும் என அவர் கூறியுள்ளார். கொழும்பு நுகேகொட பகுதியில் கராஜ் ஒன்றில் விடப்பட்டிருந்த குண்டு துளைக்காத கார் ஒன்றை மேல் மாகாண குற்றப்பிரிவினர் மீட்டுள்ளனர். இது 2008ஆம் ஆண்டில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஜேர்மன் தயாரிப்பான பென்ஸ் ரக கார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலக்க தகடு இல்லாத இந்த கார் அதிக எடை காரணமாக சந்தேகிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. விசாரணையில் இது 2008ஆம் ஆண்டு இந்திய உயர்ஸ்தானிகரகத்தால் இறக்குமதி செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது. குறித்த கார் போலீசாரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்திய உயர்ஸ்தானிகரகத்திடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. இந்த கார் குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து பல கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 1,75,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டமை தொடர்பான வழக்கில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 20ஆம் திகதி மாலை கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 9ஆம் திகதி கேகாலையின் திக்கேன பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் காவல்துறையினர் என கூறிக்கொண்ட 3 பேர் வந்துள்ளனர். அவர்கள் குறித்த வீட்டில் போதைப்பொருள் இருப்பதாகவும் வீட்டை சோதனையிட வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இவ்வாறு வீட்டை சோதனையிடும் முறையில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய அவர்கள் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றனர். 40 பவுண்ட் தங்கம், 15 லட்சம் பணம், மோட்டார் சைக்கிள், 2 கைபேசிகள் மற்றும் 2 இலத்திரனியல் பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இனோசூரன் என்பவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து சைக்கிள் மூலம் 3 மாதங்களில் 10 நாடுகளை கடந்து நாகையில் இருந்து கப்பல் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்து சாதனை படைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இனோசூரன் என்பவர் உள்நாட்டு போர் காரணமாக பிரான்ஸ் நாட்டில் குடியேறியிருந்தார். போர் முடிவுக்கு வந்த நிலையில் பல ஆண்டுகள் கழித்து சொந்த நாட்டிற்கு சைக்கிளில் செல்ல முடிவெடுத்திருந்தார். இதனை அடுத்து கடந்த ஜூலை 9ஆம் திகதி பிரான்சில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த அவர் ஜெர்மன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 10 நாடுகள் சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் கடந்து சாதனை படைத்துள்ளார். 3 மாத பயணத்தை தமிழ்நாடு நாகையில் முடித்த அவர் நாகை துறைமுகத்திலிருந்து சிவகங்கை கப்பல் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார். நேற்று அதிகாலை துறைமுகத்தை வந்தடைந்த அவருக்கு சுபம் நிறுவனத்தின் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பல நாடுகளின் கலாச்சாரங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை சைக்கிளில் சென்றதால் அறிய முடிந்ததென்று கூறியுள்ள இனோசூரன் பல ஆண்டுகள் கழித்து பூர்வீக நாடான இலங்கைக்கு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.